பாமகவின் பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் நான் என அன்புமணி விளக்கம். தேர்தல் ஆணையத்தால் முறையாக அங்கீகரிக்கப்பட்டு இருந்ததாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திட்டவட்டம். ராமதாஸின் கொள்கைகளை நிறைவேற்ற களத்தில் வேகமாக இறங்கி பணியாற்றுவோம் என்று அன்புமணி அழைப்பு. கடும் குற்றச்சாட்டை முன்வைத்த ராமதாஸுக்கு சமூக நீதி போராளி என்று குறிப்பிட்டு புகழாரம். பாமகவில் நிர்வாகிகளை நீக்கவோ நியமிக்கவோ நிறுவனர் ராமதாஸுக்கு அதிகாரமில்லை. ராமதாஸ் நீக்குவதாக கூறும் நிர்வாகிகள் தங்கள் பதவியில் தொடர்வார்கள் என அன்புமணி பேச்சு. பாமக பொருளாளராக திலகபாமா தொடருவார். சற்று நேரத்திற்கு முன்பு திலகபாமா பொறுப்பிலிருந்து நீக்கி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்ட நிலையில் பாமக தலைவர் என குறிப்பிட்டு அன்புமணி புது அறிக்கை. பாமக தொண்டர்கள் உச்சகட்ட மன உளைச்சலில் இருப்பதாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருண் பேட்டி. அரசியலை வேண்டாம் என்னும் அளவிற்கு அவ்வளவு மனவேதனையாக இருப்பதாக கவலை. ஐயா சீட்டு கொடுத்தாங்க, சேலம் மேற்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. நான் கூட பாட்டாளி மக்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருமே உச்சகட்ட மன உளைச்சல் இருக்கிறோம், சொல்லனா துயரத்தில் இருக்கிறோம். இது வந்து என்ன எப்படி அப்படிங்கிற சொல்லவே முடியாது. எல்லாம் மன வேதனை, மன அழுத்தம். இதில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் கமல்ஹாசன் சந்திப்பு. மாநிலங்களவை தேர்தல் சீட் ஒதுக்கியதற்காக முதலமைச்சரிடம் நன்றி கூறி வாழ்த்து. திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் எதையேனும் சுட்டிக்காட்டி அவதூறுகளை பரப்பி பொய் செய்திகளை பூதாகரமாக்க முயற்சி. சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிரான பரப்புரை முயற்சிகளில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அறிவு பல் மருத்துவமனையில் மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் குழு ஆய்வு. மருத்துவர் அறிவரசன் அளித்த சிகிச்சையால் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு தொடர் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. தமிழிலிருந்தே பிறந்தது கன்னட மொழி என்னும் தன்னுடைய கருத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று கமல்ஹாசன் திட்டவட்டம். எந்த மொழி குறித்தும் தாம் தவறாக பேசவில்லை, அரசியலுக்காக தன் மீது வன்மம் கொட்டப்படுவதாக விளக்கம். I've been threatened before, and if I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. Please don't tamper with it. Thank you. 10-12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு விஜய் கௌரவிப்பு. பாராட்டு சான்றுகளையும் ஊக்கத்தொகையும் வழங்கி பாராட்டு. பன்னிரண்டாம் வகுப்பில் 600க்கு 599 மதிப்பெண் எடுத்த திண்டுக்கல் மாணவி ஓவியா அஞ்சலிக்கு வைர காதணி பரிசளித்தார் விஜய். 10ஆம் வகுப்பில் 500க்கு 499 மதிப்பெண் எடுத்த அரியலூர் மாணவி சோபியாவுக்கு வைர காதணி வழங்கி பாராட்டினார். அடுத்த தேர்தலுக்கு வண்டி வண்டியாக அரசியல் கட்சியினர் பணத்தை கொட்டுவார்கள். வண்டி வண்டியாக கொட்டப்பட உள்ள பணம் மக்களிடம் கொள்ளையடித்தது என்று விஜய் காட்டம். மதுரையில் நாளை மறுநாள் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க கட்சியினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல். ராமதாஸ் சரமாரியாக குற்றம் சாட்டிய நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் அன்புமணி தனியாக ஆலோசனை. 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 22 பேர் பங்கேற்று இருப்பதாக தகவல். பாமகவில் ஏற்பட்டுள்ள மோதலை தீர்க்க தீவிரமாக முயற்சித்து வருவதாக ஜி.கே. மணி பேட்டி. கட்சியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலை வருத்தம் அளிப்பதாகவும் கவலை.
விஜய் தொடர்பாக பேச அதிமுகவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தடை விதித்திருப்பதாக தகவல். 2வது நாளாக நடைபெறும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தல். முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7741 கன அடியாக அதிகரிப்பு. தமிழக பகுதிக்கு வினாடிக்கு 467 கன அடி நீர் வெளியேற்றம். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து இன்றும் நாளையும் 1175 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பையொட்டி அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.